Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோல GK Energy IPO ஓட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2008ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க and இவங்க வந்து சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சரல் ப்ராஜெக்ட்ஸ்ல EPC சர்வீசஸ் அதாவது இன்ஜினியரிங், procurement and commissioning சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் செக்மெண்ட்ஸை 4 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. சோலார், அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸ், போட்டோவோல்டாயிக் மாடியூல்ஸ், வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் அண்ட் ரூஃப்டாப் சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்ஸை செல் பண்றது மட்டும் இல்லாம எண்ட் டு எண்ட் சிங்கிள் சோர்ஸ் சொல்யூஷன் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ்னு பாத்தீங்கன்னா சர்வே, டிசைன், சப்ளை, அசம்பிளி, இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங், கமிஷனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் சர்வீசஸ்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பாக்குறேன். இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு 15+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அண்ட் கரண்டா இந்தியாவில் மட்டுமே 5 ஸ்டேட்ஸ்ல இவங்களோட சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2024 வரைக்கும் பாத்தீங்கன்னா 42,778+ சோலார் பம்ப்ஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில மோர் தென் 500+ எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோன்னு பாத்தீங்கன்னா சோலார், வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர், அக்ரிகல்ச்சரல் பம்ப், போட்டோவோல்டாயிக் மாடியூல், ரூஃப் டாப்ஸ், வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் அண்ட் அக்ரிகல்ச்சரல் பம்ப்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிளைண்ட் பேஸ் பாத்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்டா இந்த கம்பெனியோட பாப்புலர் கிளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி, மகா விட்டாரான், மெடா, UNDP, ஹரிடா, குளோபல் என்விரான்மெண்ட் ஃபெசிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கம்பெனியோட செக்மெண்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது சோலார் பவர்டு பம்ப் சிஸ்டம்ஸ் EPC சர்வீசஸ்ல இருந்து 99.32% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் அதர் EPC சர்வீசஸ்ல இருந்து 0.09% ஆஃப் ரெவன்யூஸ் தான் வந்திருக்கு. சோ இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மேஜர் ரெவன்யூஸ் வந்து சோலார் பவர்டு சிஸ்டம்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஏரியா வைஸ் பிசினஸ் ரெவன்யூஸ் பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல மகாராஷ்டிரா ரீஜன்ல இருந்து மட்டுமே 93.12% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசெட்ஸ், டோட்டல் இன்கம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், EBITDA, நெட் வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 24ல 36.09 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பாத்தீங்கன்னாலும் 54.66 crores அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. டோட்டல் பாரோயிங்ஸும் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. டோட்டல் பாரோயிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது இந்த கம்பெனிக்கு ஸ்லைட் நெகட்டிவான பாயிண்டா இருந்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து பாசிட்டிவா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் வந்து பிரைஸ் டு earnings ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து IPO பிரைஸ். இந்த ஐபிஓட லோயர் பிரைஸ் பேண்ட் வந்து 145 rupees சொல்லிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் வந்து 153 rupees per share சொல்லிருக்காங்க. இது வந்து டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் வந்து earnings per share. இந்த கம்பெனியோட EPS வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஜெனரலா ஒரு கம்பெனியோட EPS இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இவங்களோட ஃபினான்ஷியல் இயர் 25 ஓட EPS வந்து 7.86 rupees சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கோட PE ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 19.47 வரும். இப்போ இந்த ஸ்டாக் PE ரேஷியோவை அக்ரிகல்ச்சரல் EPC சர்வீஸ் ப்ரொவைட் பண்ற இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோ வந்து 26.56 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் PE ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் PE ரேஷியோ வந்து கம்மியா தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படிதான் மென்ஷன் ஆகிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7,730 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் growth வந்து இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல பாத்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் growth வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜின் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25ல 12.12% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கும்போது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 25ல 63.71% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 55.65% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.74 times அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து
1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பத்தி பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் இபிசி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றதுல இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பியர்ஸ் பாத்தீங்கன்னா சக்தி பம்ப்ஸ் இந்தியா லிமிடெட் அண்ட் ஓஸ்வால் பம்ப்ஸ் லிமிடெட். இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி ரொம்பவே சின்ன கம்பெனியா இருக்காங்க. பட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கும்போது நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். இந்தியால அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுலயும் ஸ்பெசிபிக்கா இந்த கம்பெனி ஆஃபர் பண்ற சோலார் பவர்டு பம்ப் சிஸ்டம்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் தான் யூஸ் பண்றீங்கன்னா நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபினான்ஷியல் இயர் 29 ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது பர்டிகுலர் இந்த இண்டஸ்ட்ரி வந்து 300 to 320 பில்லியன் ருபீஸை அச்சீவ் பண்றதுக்கான டார்கெட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில 2 இம்பார்ட்டன்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட மோர் தென் 90% ஆஃப் ரெவன்யூஸ் வந்து மகாராஷ்டிரா ரீஜன்ல தான் கான்சென்ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்கேஸ் மகாராஷ்டிரா ரீஜன்ல அக்ரிகல்ச்சரல் இம்பாக்ட் ஆச்சுன்னா அது வந்து இந்த கம்பெனியோட ரெவன்யூவை டைரக்டா இம்பாக்ட் பண்ணணும்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் செகண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து இன்னுமே லோக்கல் டிபெண்டன்சி மார்க்கெட்டா தான் இருக்கு. பிகாஸ் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து இந்த மாதிரி ரெகுலரைஸ்டு செக்டர்ல இருந்து வாங்காம அன்ரெகுலரைஸ்டு லோக்கல் செக்டர்ல இருந்து ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க. இந்த ரீசன்னால இந்த மாதிரி ரெகுலரைஸ்டு கம்பெனிஸோட ரெவன்யூஸ் இம்பாக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாவே இருக்கு. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரேட் ஆகிற ஃபண்ட்ஸ் இந்த கம்பெனியோட லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓ செப்டம்பர் 19 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 23 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 2 rupees per share அண்ட் ஒரு லாட்டுக்கு 98 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 464.26 crores. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து செப்டம்பர் 24 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து செப்டம்பர் 26. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 93.29% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 78.64% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. யூசுவலா போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக் லிஸ்ட் ஆகி 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் பிரஷர்ல வராதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா ஜிகே எனர்ஜி ஐபிஓக்கு ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன், இஷ்யூ டைப் அண்ட் பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து 45 rupees பாசிட்டிவ் ஜிஎம்பில ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது க்ளோஸ் டு 30% லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த ஜிஎம்பி வேல்யூ வந்து நிப்டி 50யோட ஃபிளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்ல இருந்துமே அப்ளை பண்ண போறேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.